ஐபிஎல் தொடர்பான மேலும் பல தகவல்களை முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், சொல்லுங்க, ஐபிஎல் தொடர்பாக வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு அண்மையில் கிடைச்சிருக்கா? குறிப்பாக இந்த இரண்டு அணிகளிலும் அதாவது இரு அணிகளிலுமே தலா 5 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய விலை பட்டியல் என்ன, அதாவது ஏலத்திற்கு எடுக்கப்பட்ட தொகைகள் என்ன என்பதை இப்போ பார்க்கலாம். முதலாவதாக புனே டீமை பார்த்தோம் அப்படின்னா மகேந்திர சிங் தோனியை 12.5 கோடி ரூபாய்க்கு அவங்க எடுத்திருக்காங்க. இரண்டாவது வீரராக இந்திய வீரரான அஸ்வினை எடுத்திருக்காங்க. 9.5 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. இரண்டாவது வீரராக ரஹானை எடுத்திருக்காங்க. மூன்றாவது வீரராக சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை 7.5 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நான்காவது வீரராக ஆஸ்திரேலியா வீரர் ஸ்டீவன் ஸ்மித்தை 5.5 கோடி ரூபாய்க்கும், அதுக்கு அடுத்தபடியாக டூப்ளசிஸ் 4 கோடி ரூபாய்க்கும் எடுத்திருக்காங்க. மொத்தம் இரு அணிகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஏல தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 66 கோடி ரூபாய்க்கு வீரர்களை ஏலம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஐபிஎல் நிர்வாகத்தினுடைய அறிவிப்பு. அதற்கு அடுத்தபடியாக ராஜ்கோட் டீமை பொறுத்தவரை சுரேஷ் ரெய்னாவை முதல் வீரராக அவர் எடுத்திருக்காங்க. இவர் இதற்கு முன்னதாக சிஎஸ்கே அணியில் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்தபடியாக ஜடேஜாவை 9.5 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக பிரெண்டன் மெக்கல்லமை 7.5 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ராஜ்கோட் அணி. அதுக்கு அடுத்தபடியாக ஃபால்க்னர், பிராவோ 4 கோடி ரூபாய்க்கு பிராவானது ராஜ்கோட் அணிக்காக ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கோட் அணியை பொறுத்தவரை ரெய்னா, ஜடேஜா, பிராவோ இந்த 3 வீரர்களுமே கடந்த முறை சிஎஸ்கே அணிக்காக விளையாடியவர்கள். அதற்கு அடுத்தபடியாக புனே அணியை பொறுத்தவரை ஸ்மித் ராஜஸ்தான் அணிக்காக ஒரு சிறந்த முறையில் கேப்டனாகவும் நல்ல வீரராகவும் இருந்தவர். அதற்கு அடுத்தபடியாக இந்த முறை புனே அணியின் கேப்டனாக மகேந்திர சிங் தோனி நிர்ணயிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த அளவிலேயே இந்த வீரர்களுடைய ஏலமானது முடிந்து விட்டது. ஏனென்றால் இன்று நடைபெறக்கூடிய இந்த ஏலத்தில் இரு அணிகளும் தலா 5 வீரர்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்பட்டனர். மற்ற வீரர்களுடைய ஏலம் எல்லாமே அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பெங்களூருவில் நடைபெற இருக்கிறது. அந்த போட்டியிலே, அந்த ஏலத்திலே மற்ற வீரர்கள் ஏலம் எடுக்க இருக்கின்றனர். இதற்கு தற்பொழுது பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஏலம் எடுக்கப்படாத வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிஷ் பாண்டே ஏலத்தில் எடுக்கப்படாமல் இருக்கிறார். அவர் இந்திய வீரரான மனிஷ் பாண்டே கடந்த ஐபிஎல் போட்டியில் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இருப்பினும் இந்த ஐபிஎல்லில் இன்னும் அந்த முக்கியமான வீரர்கள் எடுப்பதற்கான இந்த பட்டியலில் அவருடைய பெயர் இடவல்ல. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இர்ஃபான் பதான், அவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக இருந்தார். அவரும் இந்த 5 வீரர்கள் முக்கியமான வீரர்களுடைய ஏலம் எடுக்கும் பட்டியலில் அவருடைய பேரும் இடம்பெறவில்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மைக் கசி உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள், முக்கியமான வீரர்கள் ஷேன் வாட்சன் உள்ளிட்ட இந்த வீரர்கள் எல்லாமே இந்த முக்கியமான வீரர்கள் இடம்பெறல. நாம் முதல்ல குறிப்பிட்ட இந்த 5 வீரர்கள் மட்டுமே மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு இரு அணிகளும் போட்டி போட்டுக்கொண்டு எடுத்த வீரர்கள் என்று நான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்னதாகவே புனே டீமை பொறுத்தவரை அந்த அணிக்கே -16 கோடி ரூபாய்க்கு அந்த அணியினுடைய டெண்டர் இருந்ததால் அந்த அணிக்கே முதலில் ஏலம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. முன்னதாக இரு அணிகளில் எந்த அணி மகேந்திர சிங் தோனியை ஏலத்தில் எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு மிகவும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்தது. இந்நிலையில் முதல் வீரராக புனே அணியானது மகேந்திர சிங் தோனியை 12.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்திருக்கிறார்கள். ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுத்தி, வாட்சன் உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள், இஷாந்த் பாண்டே உள்ளிட்ட பல்வேறு ஆல்ரவுண்டர்கள் மற்றும் வீரர்கள் இந்த ஏலத்தில் இன்னும் ஏலம் எடுக்கப்படாமல் இருக்கிற முக்கிய வீரராக ராஜ்கோட் அணியை பொறுத்தவரை சுரேஷ் ரெய்னா 12.5 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தமிழக வீரரான ரவிச்சந்திரன் அஸ்வின் புனே டீமுக்காக 7.5 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கால். தற்பொழுது நம்முடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் தற்பொழுதைய கிரிக்கெட் வர்ணர் பட்டாபி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் பட்டாபி சார். இன்னைக்கு இந்த ஏலம் வீரர்கள் வீரர்கள் இரு அணியில் உள்ள வீரர்கள், முக்கியமான வீரர்கள், இரு அணிகளும் 5 வீரர்கள் ஏலம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் 2 அணிகளிலுமே பேலன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப ஈக்குவலி பேலன்ஸ்டாக இருக்குது முருகேசன். நம்ம அந்த நியூஸ் பார்த்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸு எல்லாருமே. இப்போ ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி இருக்குது. அவர் ராஜ்கோட் சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா அவர் கெரியரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடினார். ஷேன் வான் கேப்டன்சியில் ட்ராஃபிலாம் வின் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க யூசப் பத்தான்லாம் சேர்ந்து ஆடி எல்லாம் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஐபிஎல் மிஸ் பண்ணார். அப்புறம் அஃப்கோர்ஸ் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு நல்லா ஃபர்ஸ்ட் இயர் சுமாராக தான் ஆனார். அதுக்கப்புறம் நல்லா ஆட ஆரம்பிச்சார். எல்லாரும் என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் தான்.
கூட யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்றது வந்து அந்த ஃபெமிலியாரிட்டி அந்த பாண்டிங்லாம் அது தட் இஸ் ஆஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் ஹைப்ட் அப் விஷயம். அது உண்மை, அது அவ்வளோ கிடையாது. எல்லாருமே அவங்க பொட்டென்ஷியலை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நல்லா ஆடணும்னு பார்ப்பாங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு பிளேயர்ஸோட ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த லீவே கிடைக்கும். இப்போ தோனியும் ரெய்னாவும் சேர்ந்து ஆடுறாங்கன்னா, ரெய்னா நல்லா ஆடுற காலத்தில் தோனி நிறைய பார்த்துருப்பாரு. ஒரு ஃபெயிலியர் இருந்ததுன்னா ஓகே, ஒரு 2 சான்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ஒரு அந்த மனசு இருக்கும் கேப்டனுக்கு கொஞ்சம். ஏன்னா நல்ல காலத்தில் அவரை பார்த்ததுனால. இப்போ புதுசாக ஒரு டீம்னா எல்லாரும் ப்ரொஃபஷனலாக அதை அப்ரோச் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீரர்கள் தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியில் வந்துட்டு தோனி அஸ்வின் 2 பேரோட காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து புனே டீமில் அஸ்வின் இருக்காரு. ஸோ தோனி வந்து அஸ்வினை வந்துட்டு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிப்பார் அப்படின்னு நினைக்கலாம். அதே நேரத்தில் ராஜ்கோட் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா சிஎஸ்கே அணியில், அதாவது தோனியின் தலைமையின் கீழ் இருந்த அணியில் வந்து ரெய்னா, ஜடேஜா, பிராவோ அந்த 3 வீரர்களுமே தற்பொழுது ராஜ்கோட் அணிக்கு வந்துட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த போட்டி வந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பா எல்லாம் ஐபிஎல் கேமே ஒரு வருஷமா நம்ம பார்க்குற 8 எடிஷன் எல்லாம் இன்டென்ஸ்லி கம்ப்ளீட்டடு. நல்ல ஒரு ஸ்பெக்டேட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ஒரு அட்ரீனலின் ரஷ் இருக்கு, அந்த ஒரு பஸ் இருக்கு. இந்த எடிஷனும் அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காது. கண்டிப்பா ஏதோ ஒரு 2 டீம் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். பாத்தீங்கன்னா டெல்லியோ இல்ல பூனே வாரியர்ஸ் ஆனாங்க. ஒரு 2 எடிஷன்ல கொஞ்சம் அவங்க ஃபிளாட்டா இருக்கு தவிர, பட் பை அண்ட் லார்ஜ் பாத்தீங்கன்னா கடைசி வாரம் வரலையும் நமக்கு தெரிய மாட்டேங்குது எந்த டீம் குவாலிஃபை ஆக போறாங்க ஆக மாட்டாங்கன்னு. ஸோ கண்டிப்பா அந்த பில்லிங்கும் அந்த ரெப்புடேஷன் இருக்கு. அதே இந்த வாட்டியும் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ அஸ்வினும் அஸ்வின் கொஞ்சம் அனர்த் பண்ணி தோனி தான் ஒரு நல்ல க்ரூம் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டி பிளேயரா ஒரு அனர்த் பண்ணியிருக்காரு. பட் அஸ்வினுக்கும் அது கிரெடிட் இருக்கு. அஸ்வின் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் கிடைச்சதுனால தான் தோனி மாதிரி ஆளை வந்து ஒரு அன்கட் டைமண்டை நல்லா பாலிஷ் பண்ணி கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அஸ்வினுக்கும் அந்த அளவுக்கு எபிலிட்டி இருந்தது, அதை நம்ம மறக்க கூடாது. இன்னொரு எடிஷன்ல பாத்தீங்கன்னா பிராவோ 2-3 பிரான்ச்சைசி ஆடி இருக்காரு. பிராவோ மும்பைக்கும் ஆடி இருக்காரு, சென்னைக்கும் ஆடி இருக்காரு. இப்போ இந்த புனே அணியுடைய தேர்வை பார்த்தேன் அப்படிங்கன்னா பவுலருக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரி இருக்கு. ஒரே ஒரு சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் மட்டுமே வந்துட்டு இந்த முக்கியமான வீரர்களை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே ராஜ்கோட் அணியை பார்த்தோம்னா ஜடேஜாவும் ரொம்ப நல்லாவே பவுல் பண்ணுவார், ஃபாக்னர் இருக்காரு, பிராவோ இருக்காங்க, 3 பந்து வீச்சாளர்கள் இருக்கதா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீரர்கள் தேர்வு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னென்ன நீங்க பாத்தீங்கன்னா முருகேசன், ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து நீங்க ரூலை மாத்தினா தவிர 4 பிளேயர் தான் ஆட முடியும் 11ல. ஸோ நிறைய பிளேயர் ஸ்ட்ரென்த் நீங்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்கே நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணி எடுத்துட்டீங்கன்னா கடைசியில் அவங்கள டீம்ல ஃபிட் பண்றது ஒரு பிரச்சனையா இருக்கும். எந்த பிளேயர் ஆட வைக்க போறீங்கன்றது ஒரு பிரச்சனை. ஒரு 5 கோடி 7 கோடிக்கு ஒரு பிளேயரை கொடுத்து வாங்கிட்டு அவரை பெஞ்ச்ல உட்கார வச்சது அது கெட்டிக்காரத்தனம் இல்லை. எப்பவுமே இந்தியன் ஸ்ட்ரென்த் அந்த குவாலிட்டி அதுதான் கொஞ்சம் எல்லா பிரான்ச்சைசிஸும் டிபெண்ட் பண்ணுவாங்க. 7 பிளேயர்ஸ் இந்தியன் குவாலிட்டி பிளேயர்ஸ் இருக்கணும். ஃபாரின் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ ஒரேடியாக ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்தாலும் அது கெட்டிக்காரத்தனம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மீதி 40 பிளேயர்ஸ் திருப்பி ஒரு பிப்ரவரி ஆக்ஷனில் தான் டிசைட் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க கொஞ்சம் பிளானிங் பண்ணுவாங்க. தோனி ஓனர்ஸோட உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி எதிர் சைடு ஜடேஜாவும் பிளான் பண்ணிட்டு தேவில் அந்த அளவுக்கு டீமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பட்டாபி சார், உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு வந்து நன்றி. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த 2 அணிகளிலுமே வந்துட்டு சம பலத்துடன், அதாவது ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஏலமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ 2 அணிகளுக்கான போட்டியும் மிகவும் கடுமையாக இருக்கும். இருப்பினும் இந்த வீரர்கள் தேர்வு மட்டுமே வச்சுட்டு நம்ம குறிப்பிட முடியாது. ஏன்னா அதாவது அடுத்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பெங்களூரில் நடைபெற்றுள்ள மற்ற வீரர்களுக்கான அந்த ஏலத்தையும் பார்த்துவிட்டு அந்த வீரர்கள் தேர்வையும் வைத்து தான் 2 அணிகளுடைய பலம் பலவீனம் பற்றி நாம் பார்க்க முடியும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.